A TV tower stands vertically on a bank of a canal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு கேனல் இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காவா போகுது. இந்த கால்வாவுடைய கரை இருக்கு இல்லையா, அங்கேருந்து வெர்டிக்கலாக ஒரு டிவி டவர் இருக்குதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. The tower is watched from a point on the other bank directly opposite to it. சொல்லி அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டவரை வந்து வாட்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. The angle of elevation of the top of the tower is 58 degreeன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம ஒரு கிரவுண்ட் லெவல் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 58 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், from another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே இருந்து நமக்கு 20 மீட்டர் அவையில் இன்னொரு பாயிண்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது மூணுமே வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரே லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டவருடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் வித் ஆஃப் த கெனல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டவருடைய ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வித் ஆஃப் த கெனல் அது ஒரு பாருங்கள், கெனல் அதோடைய வித் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான். ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க, இது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து பெரிய டிகிரி இருக்கிறத எடுத்துப்போம் இல்லையா. அப்போ 58 இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் தான். நமக்கு அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கணும் அதே மாதிரி. அப்போ பிசிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிடி. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு சிடி பை அட்ஜசன்ட் சைட் பார்த்திங்கன்னா பிசி. இப்போது தீட்டாக்கு வந்து வேல்யூ போட்டுக்கலாம், 58 டிகிரின்னு போட்டுக்கலாம். சிடி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பிசி பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ 58 டிகிரிக்கு வந்து அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க புக்கில் 1.6003ன்ட்டு. அதை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இங்கே போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கோங்க. 1.06003 இன்ட்டு ஒய்ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வாங்க, இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம எடுக்க போகிறோம். இந்த 30 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், ஏசிடி ட்ரையாங்கிள். இதில் tan தீட்டா ஈக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிடி இருக்குது, அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா ஏசி. இப்போ தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 30 டிகிரியை போட போகிறோம். சிடி பார்த்தீங்கன்னா எக்ஸு பை ஏசி பார்த்தீங்கன்னா நமக்கு 20 + y வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஏசி கிடைக்கும். tan 30 டிகிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1/√3 எக்ஸ் பை 20 + ஒய்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 1/√3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1.6003 இன்ட்டு ஒய், இது அப்படியே போடணும், பை இங்கே 20 + ஒய். இதிலிருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடச்சிடும். சரி, இப்போ பாருங்கள், இதை நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ 20 + ஒய் ஈக்குவல் டு 1.6003 ஒய் இன்ட்டு √3ன்னு வரும். அப்போ 20 + ஒய் ஈக்குவல் டு 1.6003 இன்ட்டு √3க்கு வந்து வேல்யூ போட்டுக்கலாம் 1.732, அப்புறம் இன்ட்டு ஒய்ன்னு எழுதிக்கலாம். இப்போ 20 + ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1.732 இன்ட்டு 1.6003 மல்டிப்ளை பண்ணும்போது 6, 9, 21 பேலன்ஸ் 2, இப்போ 5 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது. அப்புறம் 6 டேபிளில் போடும்போது 12 பேலன்ஸ் 1, 18, 19 வரும். இப்போ பேலன்ஸ் 1. இது பார்த்தீங்கன்னா 42 + 1 வந்து 43 வந்துடும். இப்போ பேலன்ஸ் 4, இங்கே 6, இப்போ 10ன்னு கிடைக்கும். 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 2, 3, 7, 1 பார்த்திங்கன்னா 6, 9, 1, 7, 11 பேலன்ஸ் 1. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே 7, இது 7, இங்கே 2ன்னு வரும். ஸோ எத்தனை நம்பர் தள்ளி டாட்னா இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 4, மொத்தம் 7 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. 2.771719 வருதா, இன்ட்டு ஒய்ன்னு இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2.77 வரைக்கும் எடுத்துக்கலாம்.
இப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இந்த 20 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த ஒய் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் ஆகிடும். இந்த பக்கம் வரும்போது 2.77 ஒய்ன்னு வந்துடும். இந்த 20 அந்த பக்கம் போகும்போது நமக்கு மைனஸ் 20 போயிடும். இதிலிருந்து நம்ம ஒய்யை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 1 மைனஸ் 2.77 கிடைக்கும். ஒய் வெளியே எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 20 இருக்கும். ஓகே, இப்போது ஒய் இன்ட்டு இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இதுதான் பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். அப்போ நமக்கு மைனஸில் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். 2.77லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1.77 கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த சைடு வந்து மைனஸ் 20 இருக்குது. இப்போ பாருங்கள், ஒய் தான் நமக்கு வேணும். அப்போ மைனஸ் 20 பை இது என்ன ஆகும்னா மைனஸ் 1.77 கிடைக்கும். 2 மைனஸும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ 20 பை 1.77 கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 11.29 மீட்டர்னு கிடைக்கும். இதெல்லாம் 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால 100/100 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 20 பை 1.77 இருக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா 100/100ன்னு போடலாம். அப்போ இது என்ன ஆகும்னா 2000 கிடைக்கும். இங்கே வந்து 177 வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், 11.29 மீட்டர்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஒய்வுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1.6003 இன்ட்டு ஒய்க்கு என்ன கிடச்சிருக்குன்னா 11.29. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடச்சிடும். பாருங்கள், 1.6003 கூட 11.29 மல்டிப்ளை பண்ண போகிறேன். 27 இந்த இடத்துல நமக்கு 2 கிடச்சிரும். இப்போ இங்கே 0 ஆகிடும். இது கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 54, பேலன்ஸ் 5 இருக்கும். 1 9s are 9, 9 கூட 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 14 கிடைக்கும். இப்போ 2 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6, அப்புறம் இந்த 2 0 அப்படியே வந்துடும். அப்புறம் 12 பேலன்ஸ் 1 வருமா, 1 2s are 2, 2 + 1 3 ஆகிடும். இப்போ 1 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே 3 0 0 6 1, திருப்பி 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 3 0 0 6 1ன்னு வரும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஆகும்னா 7, இங்கே 8, இங்கே 3, இங்கே 7, இங்கே 6, 4 10 பேலன்ஸ் 1 8 1. இப்போ எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்னா இங்கே 4, இங்கே ஒரு 2 6 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ இந்த இடத்துல டாட் வரும். 18.067ன்னு கிடைக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து 5 விட அதிகமாக இருக்கிறதுனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 7 மாறிடும். அப்போ 18.07ன்னு கிடைக்கும். 18.07 மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ எக்ஸுன்றது ஹைட் ஆஃப் த டவர் இல்லையா, தி ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு எழுதிக்கோங்க. இஸ் 18.07 மீட்டர்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா வித் ஆஃப் த கேனல் கேட்டிருந்தாங்க, அதை எழுதிக்கலாம். தி வித் ஆஃப் தி கேனல் இஸ், அதுதான் ஒய்யோடைய வேல்யூ 11.29 மீட்டர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம்.